இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, குவாலியர்ல இருந்து டெல்லிக்கு வேலைக்காக வராங்க ஹீரோயின். அப்போ அவங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்குறாங்க. ஆனா, அவங்களுக்கு குடுக்குற ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல இருந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அவங்க தான் பேயா இருந்து இதெல்லாம் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்டல்ல இருக்க ஒரு சிலருக்குமே இருக்கு. அதுல ஒரு 4 பேர் மட்டும் ஹாஸ்டல் விட்டு வெளியவே போக முடியாம ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. அதையும் மீறி அவங்க வெளிய போக நெனைச்சாங்க அப்படின்னா, அவங்கள ரத்த காவு வாங்குற மாரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அதனால அவங்க உடம்புல தழும்புகளுமே நெறைய இருக்கு. ஹீரோயினுக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு. அதாவது அவங்க ஒரு ரேப் விக்டிம். அவங்களுக்கு அதோட நினைவுகள் எல்லாமே மிகப்பெரிய தொந்தரவு குடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தன பார்த்துட்டு, இவன் தான் அவனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது. அந்த நினைவுகள் மாரியே அவங்களுக்கு அந்த ரூம்லயே ஏதோ ஒரு உருவம் அவங்கள பின்தொடர்ந்து வர்ற மாரியே இருக்கு. அது அவங்கள போட்டு வாட்டி வதைக்கவும் செய்யுது. ஆனா, அது செத்துப்போன அந்த பழைய ரூம் பொண்ணு அல்ல. அது வேற ஒரு உருவம் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா, சைக்கோ கொலை பண்ற மந்திரவாதி ஒருத்தன் ஹீரோயின தேடி வர்றான். இவங்கலாம் இணையிற புள்ளி எது? அதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள்லாம் என்ன? அந்த சைக்கோ கொலைகாரனா இருக்க மந்திரவாதி என்ன ஆகுறான்? அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமே. ஹீரோயின் அப்புறம் அந்த ஹாஸ்டல்ல இருக்க 4 பொண்ணுங்க.